ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீச்சரண் ஸ்ரீ பாக்ய சாய். அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள். நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ். ஓம் ஸ்ரீ சத்குரு பகவான் பாட்டி சித்தரின் லீலாமிர்தம் 75. ஒரு ஞானம் பெற்ற சித்தருக்குள் அனைத்து சித்தர்களும் அடக்கம். அனைவரும் ஒன்றே, உருவங்கள் வேறு. நாம் ஒரு சித்தரிடம் பெறும் அருளைத்தான் இன்னொரு சித்தரிடமும் நாம் பெறுவோம். காரணம் யாதெனில், அவர்களுக்குள் நல்ல ஒரு சூட்சம தொடர்பு எப்பொழுதும் உண்டு. கம்பியில்லா தந்தி போல தத்தமது கருத்துக்களை அவர்களுக்குள் பரிமாறிக்கொள்வார்கள். அது ஒரு ஆத்ம பரிமாற்றம். ஒரு முறை திரு சிவசேனாதிபதி அவர்கள் நமது பாட்டியாரிடம் பழனி கணக்கம்பட்டி ஸ்ரீ சத்குரு ஐயாவை சேவிக்க செல்ல அனுமதி கோரிய போது நம் பாட்டி அனுமதி தரவில்லை. நானும் அவனும் ஒண்ணுதாண்டா, நீ எங்கேயும் போவேணாம், இங்கேயே கும்பிட்டுக்கோ என்று கூறினார்கள். பாட்டி சொல்லுக்கு கட்டுப்பட்டு கடைசி வரை சத்குரு ஐயாவை இவர் நேரில் தரிசிக்கவே இல்லை. பாட்டியின் திரு உருவிலேயே கணக்கம்பட்டி சத்குரு ஐயாவை உணர்ந்து வழிபடலானார் திரு சிவசேனாதிபதி அவர்கள். இதே போல் இன்னொரு லீலை ஒன்று பார்ப்போம். என்னவென்றால், இவரது பிறப்பிற்கும் காங்கேயம் சிவன்மலை முருகன் தெய்வத்திற்கும் ஒரு தொடர்பு உண்டு. சிவன்மலை ஸ்ரீமுருக பெருமானிடம் பிரார்த்தனை செய்ததின் பலனாக வரமாக கிடைத்தவர் திரு சிவசேனாதிபதி என அவரது பெற்றோர்கள் கூறுவதுண்டு. அதனால்தான் அவருக்கு சிவசேனாதிபதி எனும் பெயரை வைத்தார்கள். ஒரு நாள் இவரது தாயார் சிவன்மலை முருகனை தரிசனம் செய்துவிட்டு வாடா என அனுப்பி வைக்க, இவரோ அங்கு செல்லாமல் நேரே டாக்டர் நடராஜன் ஐயா தோட்டத்திற்கு வந்து பாட்டியை சேவிக்கலானார். அன்றைய தினம் பாட்டி பச்சை நிற வஸ்திரம் அணிந்திருந்தார்கள். இவர் அமைதியாக பாட்டியின் முன் அமர, பாட்டி திடீரென இவரை பார்த்து, நான் தாண்டா முருகன், நல்லா கும்பிட்டுக்கடா என கூறி கொல்லென சிரித்தார்கள். இவரது கண்களுக்கும் அதே நேரத்தில் சில மணித்துளிகளில் பச்சை நிற ஒளியில் பாட்டி முருகனாகவே காட்சி கொடுத்தார். இவரது வாழ்நாளில் ஒரு மறக்க முடியாத ஒரு ஆனந்த, ஒரு மிகப்பெரிய பேரானந்த அனுபவம் ஆனது அன்றைய தினத்தில். யார் யார் பாட்டியிடம் என்ன எண்ணத்தில் வருகிறார்களோ அதற்கு ஏற்றாற்போல் பதில் கிடைத்துவிடும் பாட்டியிடம். ஒருவருக்கு நடப்பது இன்னொருவருக்கு தெரியாது. யாருக்கு என்ன கொடுக்க வேணுமோ அவர்களுக்கு அதை மட்டும் பாட்டி தருவார். அதை பாட்டியை நம்பி தரிசிக்க வந்த பக்தனுக்கும் பாட்டிக்கு மட்டுமே தெரியும், நன்றாக புரியவும் செய்யும். பல நேரங்கள் பல மகான்களுடன் பாட்டியார் அளவலாவியதை நம்மிடம் பகிர்ந்து கொள்வார். ஒரு நாள் நிச்சயம் இந்த உலகம் பாட்டியை முழுமையாக புரிந்து கொள்ளும். அப்பொழுது பாட்டியின் ஜீவ சமாதி கோவிலில் மனிதர்களின் கூட்டத்தால் நிரம்பி வழியும். பாட்டியை அனுதினமும் தியானிப்போம். அனைத்து தெய்வங்களின் அருளை பெறுவோம். ஜெய் குரு பாட்டி, ஜெய் குரு பாட்டி. நற்பவி பாட்டி.